And 12th standard chapter 4 exercise 4.1 sum number 4 find the value of sin in first sum number 1 sin inverse of sin 2 pi by 3 இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே x வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு sin ஃபங்க்ஷன்ல நமக்கு கரெக்டா அக்யூரேட்டா நமக்கு -π/2 π/2னா டைரக்டா x வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே -π/2 கொடுத்துற வேல்யூ அதே சேம் நான் -π/2 π/2 அந்த இன்டர்வலுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு நான் டேரக்டா x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே இல்லை எனக்கு -π/2 நம்ம π/2 வேல்யூக்கு வரல எக்ஸ்ட்ரா போகுது அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் π - xன்னு ஃபாலோ பண்ணலாம். இப்போ 2π/3 வரும் π/2க்கும் -π/2 வேல்யூக்கு இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்குது அப்போனா யூஸ் பண்ணலாம் π - x இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ π - x போனால் π - x வேல்யூ எங்கே இருக்குது 2π/3 எக்ஸ் எடுத்துங்க 3π - 2π/3 இப்போ π/3 கன்ஃபார்ம் நான் -π/2 π/2 கரெக்டாக வந்துச்சு. இந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு நேரம் இருக்கணும் -π/2 ப்ளஸ் இன்டர்வலில் கன்ஃபார்மாக இருக்கணும். இப்போ π/3 கம்பல்சரி 90க்கும் -90 ப்ளஸ் 90க்குள்ளே இந்த இன்டர்வலில் இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் sin π/4 அதே சேம் நேரம் -π/2 ப்ளஸ் π/2 இன்டர்வல் இல்லை. இப்போ π - x ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவை. எக்ஸுக்கு நேரம் 5π/4 இருக்குது. எல்சியம் எடுத்தனா 4π - π/4னா நெக்ஸ்ட்டு 4/4 -π/4 அப்போ -π/4 எந்த இன்டர்வல் இருக்கும் -π/2 ப்ளஸ் π/2 இன்டர்வலில் கன்ஃபார்மாக இருக்கும். அதான் இந்த வேல்யூ. ஓகே இதோட வேல்யூ -π/4 எந்த இன்டர்வல் -π/2 ப்ளஸ் π/2 இன்டர்வல் கம்பல்சரி இருக்கணும். ஓகே ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.